ஹாய் ஆல். இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமாகவே வந்துட்டோம். வந்ததுமே ஹஸ்பண்ட் வந்துட்டு டீ போட்டு கொடு, ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருக்குன்னாரு. சரின்ட்டு அவருக்காக வந்து ஏலக்காய் டீ போட்டு கொடுத்தேன். எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படிங்கிற மாதிரியே தோணிகிட்டு இருந்துச்சு. சரி, இங்கே பக்கத்தில் வந்து லூலு மால் தான் இருக்குது, ஸோ அங்கே போகலாமான்னு கேட்டேன். அவரும் ஓகே கிளம்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு ஜாலியாகிடுச்சு எனக்கு. லூலு மாலுக்கு போகும்போது ஒரு 2, 3 காய்கறி ஐட்டம் மட்டும் வாங்கிட்டு வருவோன்ட்டு போவோம். ஆனால் வரும்போது பார்த்தா 20 ஐட்டத்தோடு வருவோம். அதுலேயும் பார்த்தா 40 எடுத்து பில் கவுண்டரில் வந்துட்டு ஒரு 20 வந்து கழிச்சு கட்டிட்டு வருவோம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பார்க்குறது எல்லாமே வந்துட்டு வாங்கணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் சம்பளத்தில் ஒரு பாதியே கிரெடிட் கார்டு பில் கட்டணும்னு ஒதுக்கும்போது வர மனவேதனை இருக்கே, அதை எக்ஸ்பிளைன் கூட பண்ண முடியாது. அதுவும் இன்றைக்கி லூலு மால் உள்ளார போனதுமே ஏதோ ஃபிஷ் ஃபெஸ்டிவல் மாதிரி போட்டிருந்தாங்க. நிறைய வெரைட்டிஸ் மீன் பார்த்தோம். இது வரைக்கும் இங்கே வச்சுருந்த மீனெல்லாம் விட நிறையா மீன் வெரைட்டி வச்சுருந்தாங்க. அதில் எனக்கு தெரிஞ்சது மத்தி, கிழங்கா, இந்த கனவா மீன், நம்ம காஸ்ட்லி கிங் வஞ்சரம் மீன், அப்புறம் வந்து நெத்திலி மீன்லாம் வச்சுருந்தாங்க. அது இல்லாமலே நிறைய வெரைட்டி மீன் வச்சுருந்தாங்க. எனக்கு என்ன மீன்னு தெரில, உங்களுக்கு மேபி தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது கூடவே வந்து இந்த லாப்ஸ்டரும் வச்சுருந்தாங்க. இது ஃபஸ்ட் டைம் நான் நேரில் பார்த்தேன். வாங்கணும்னு ஆசையாக இருந்தது. ஆனால் எனக்கு க்ளீன் பண்ண தெரியாது. அங்கே க்ளீன் வந்து பண்ணி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே திரும்பும்போது தான் அந்த சால்மன் ஃபிஷ்ஷை பார்த்தேன். அதோட ரேட்டே பார்த்தீங்க ஒரு பீஸுக்கு அப்படின்னா 300 அதாவது 300 இல்லை 3000 போட்டிருந்தாங்க. நானும் 300 நினச்சி தான் ஒத்து பார்த்தேன். கடைசியாக பார்த்தா அது 3000 கிட்ட இருந்துச்சு. இதெல்லாம் வந்து எப்படி வாங்கி சாப்பிட்றாங்க அவ்வளோ ரேட் கொடுத்து மனசு வந்துன்னு தெரியல. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து கருவாடு செக்ஷன்லாம் இருந்துச்சு. நிறையா வெரைட்டி கருவாடு வச்சுருந்தாங்க. ப்ரான்லேயே பெரிய சைஸ் ப்ரான் கருவாடு, அப்புறம் வந்து நெத்திலி கருவாடுலாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் மேரினேட் பண்ண சிக்கன் வெரைட்டி எல்லாமே நிறையா வச்சுருந்தாங்க. நான் இப்போ காட்டுறது வந்துட்டு லெக் பீஸு. இதுக்கு முன்னாடி காட்டினது வந்துட்டு லாலிபாப்பு, நாட்டுக்கோழிலாம் கூட வச்சுருந்தாங்க. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் ஐட்டம், அதாவது மட்டன் கால், குடல், அப்புறம் நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. எனக்கு நேம் கூட தெரியலங்க உண்மையாக. ஃபிஷ்லேயும் பார்த்தா மேரினேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுலேயே முள்ளே இல்லாமல் நமக்கு வந்துட்டு வெறும் சதை மட்டும் இருக்க மாதிரி, அப்புறம் வஞ்சரத்துலேயே வந்துட்டு மசாலா போட்டு வச்சுருந்தாங்க. இந்த ஒயிட் பம்ஃபர்ட்லாம் வந்துட்டு நாங்கள் ரொம்ப ரேட்டு கொடுத்து வாங்கினோம். ஆனால் மேரினேட் பண்ணதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. பக்கத்தில் ஃபுல்லாக வந்து மட்டன் கவுண்டர், சிக்கன் கவுண்டர்லாம் இருந்துச்சு. பட் அங்கெல்லாம் அலௌடு இல்லை மொபைல்னு சொன்னதுனால நாங்கள் அப்படியே மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. மால் போனாலே நான் வேடிக்கை தான் பார்த்துட்ருப்பேன். அவர் தான் வந்துட்டு இந்த காய்கறிலாம் எடுத்துகிட்ருப்பாரு. ஃபைனலாக வந்துட்டு எங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. இன்றைக்கி தான் வந்துட்டு 500க்குள்ளே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணது எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைமு. இந்த மத்தி மீனை எப்படி வீட்டுக்கு போய் க்ளீன் பண்ண போகிறேன்னு தெரியல. பாய்.